வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். அன்னை தமிழை காத்திட, அன்னை தமிழை காத்திட, ஆதிக்க இந்தியை தடுத்திட, ஆதிக்க இந்தியை தவிர்த்திட, தீ குளித்து நஞ்சருந்தி, குளித்து நஞ்சருந்தி, சிறை சென்று உயிர் நீத்த, சிறை சென்று உயிர் நீத்த ஈகியருக்கு வீர வணக்கம். ஈகியருக்கு வீர வணக்கம். தோழர்களே, இன்னும் பல்வேறு அமைப்பினர் இங்கே வந்திருக்கிறோம். உலக தமிழர் இயக்கத்தின் வேலு சுப்பராசன் ஐயா, பிணை தமிழர் இயக்கத்தினுடைய குழலி, அதுபோன்ற பல்வேறு அமைப்புகள், அறிஞர் பெருமக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் நேரம் கருதி சுருக்கமாக முடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருப்பதை போல பல்வேறு பகுதிகளிலே, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலே தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இன்று மாலை மதுரையிலே ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடக்கிறது. அதுபோல பெண்ணாடத்தில் நடக்கிறது, தஞ்சாவூரிலே, ஓசூரிலே, கோயம்புத்தூரிலே என்று பல்வேறு பகுதியிலே நடத்துகின்றோம். எதற்காக திடீரென்று இப்படி ஒரு போராட்டம்? தமிழ்நாட்டு மக்கள் இந்திய எதிர்ப்புணர்வை இயல்பாகவே பெற்றிருக்கிறார்கள். இந்த மொழி உணர்விலிருந்து அது வருவதில்லை. ஆரிய எதிர்ப்புணர்வு என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கிறது. ஆரிய எதிர்ப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்தியை எதிர்க்கக்கூடிய மரபையும் நாம் பெற்றிருக்கிறோம். சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது நம்முடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கிறது. நம்முடைய கோயில்களில் இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய வழிபாட்டு மொழியாக இருந்த தமிழ் மொழியை நாம் பேசி அந்த தமிழிலே பல்வேறு அற்புதங்களை செய்தவர்கள் என்றே 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் இங்கே இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள், பக்தி இலக்கியங்கள் என்ற பெயர். அப்படியெல்லாம் தமிழ் மொழியோடு தொடர்புடையதாக இருந்த நம்முடைய திருக்கோயில்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கு சமஸ்கிருதமயமாக்கின்றன. வடவருடைய வருகையின் காரணமாக இன்றைக்கு திருக்கோயில்கள் நம்மிடம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பேச்சிலே கூட ஆங்கிலம் கலந்திருக்கிறது. ஆங்கில ஏகாதிபத்தியவாதிகள் 200 ஆண்டு காலமாக நம்மை ஆண்டவருடைய விளைவு. அதை விட கொடூரமாக 1947க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் இனம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி தமிழரிடமிருந்து அயன்மைப்பட்டிருக்கிறது. நம்முடைய காஞ்சிபுரம் தோழர்கள் இருக்கிறார்களே, எதற்காக போராடினார்கள்? தமிழ்நாட்டு கடை வீதிகளிலே தமிழ் மொழியிலே பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தான் நிர்வகித்திருக்கிறது. 1983 போட்டாங்க, 85 போட்டாங்க. அந்த விதியை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் காஞ்சிபுரம் தோழர்கள் போராடினார்கள். அவர்களை சிறையிலே அடைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. என்ன சொல்ல வராங்க? தோழர் மேகநாதன் சொன்னார் பாருங்க, இந்தி மொழிகை என்று சொல், தவறில்லை, தமிழ் வாழ்க என்று மட்டும் சொல்லிவிடக் கூடாது. அதுதான் திராவிட மாடல் அரசனுடைய முழக்கமாக இருக்கிறது. டெல்லிக்காரர்கள் நேரடியாக சமஸ்கிருதத்தையும் இந்தியும் தமிழ்நாட்டின் மீது திணிப்பதற்கு 1000 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு நேற்றைக்கு கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய திருக்கோயில்கள் வழியாக சமஸ்கிருதம் உள்ள வந்தது. இன்னைக்கு நம்முடைய பெரும்பான்மையான பெயர்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கு, ஊர் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கு. கோயில் இருக்கக்கூடிய அந்த சாமியுடைய பெயர் பெருவுடையார்னு இருக்கா, அதை பிரகதீஸ்வரர்னு மாத்தி வச்சிருக்கான். அண்ணாமலையார்னு இருக்கு, அருணாச்சலேஸ்வரர்னு மாத்தி வச்சிருக்கான். கருகாத்த நாயகி என்ற பெயர் கற்பக ரட்சாம்பிகை என மாற்றப்பட்டிருக்கிறது. ஊர் பெயர்களை எடுத்துக்கொண்டால் திருமறை காடு என்கிறது, அதான் ஊர் பெயர். இலக்கியங்கள்ல கல்வெட்டுகள்ல அதான் இருக்கு. வேதாரண்யம், மயில் ஆடும் துறை என்னவா இருக்கிறது, மாயவரம். எல்லாவற்றையும் பெயரையும் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சமஸ்கிருத படையெடுப்பு என்பது நம்மிடம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அதுதான் இந்தியா. இந்திய அரசு ஆரிய இன ஏகாதிபத்தியவாதிகளுடைய அரசாக இருக்கிறது. 47 அந்த அரசாங்கத்தை அமைக்கும் போதே அது வெளிப்பட்டது. இந்தியாவுக்கு என்ன பெயர்? இந்தியா, தட் இஸ் பாரத் என்று முதல் விதியிலே சொல்கிறார்கள். எப்படி வருகிறது இந்த பாரத்? எங்கிருந்து வருகிறது இந்த பாரத்? ஆரிய புராண இதிகாச குப்பைகள் இருந்து நோண்டி எடுத்து வந்து இதுதான் இந்த நாட்டுக்கு பெயர் என்று 47 வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஆரிய இன பிரதிநிதித்துவத்தில் தான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் மீது உருவாக்கப்பட்டதான் இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நம் மீது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறது. இந்திக்காவது கொஞ்சம் பேர் பேசுறாங்க, நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம், தெருவில் வந்து பேசுறான்,
நிக்கிறான், பானிபூரி விற்கிறான், கடை வச்சிருக்கிறான், மார்வாடியா இருக்கிறான் நம்ம பாக்குறோம். ஆனா சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக கொண்ட மக்கள் கூட்டமே எந்த காலத்திலும் கிடையாது, என்னைக்குமே கிடையாது. பேச்சு வாக்கில் அவங்க பேசுற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. உருவாக்கப்பட்ட செயற்கையான மொழி சமஸ்கிருதம். ஆனால் அந்த செயற்கை மொழிக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் 343 தேவநகரி என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். அரசமைப்பு சட்டம் தமிழை அங்கீகரிக்கவில்லை, சமஸ்கிருதத்தையும் இந்தியும் அங்கீகரிக்கிறது. ஏனென்றால் ஆரிய இன கட்டமைப்பு, அதற்கான அரசமைப்பு சட்டம் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. 47 இருந்து அதுதான் நிலவரம். அதனால்தான் திரும்ப திரும்ப இந்தி என்பது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நேரா இந்தி திருப்பின்னு சொன்னா அம்பலப்பட்டு போயிடுவான் என்பதனால 3வது மொழி என்ற பெயரில் வருகிறது. 3வது மொழி தான் நாங்க சொல்றோம். அதுல நீங்க தெலுங்கையும் படிச்சுக்கலாம், மலையாளத்தையும் படிச்சுக்கலாம் என்று பிஜேபி தலைவர்கள், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? ஒரு வகுப்புல 40 பசங்க இருக்கிறாங்கன்னா அந்த 40 பேருக்கும் ஒரே ஒரு இந்தி ஆசிரியர் போடுவது சரியா? அது சரியா இருக்கும், கட்டுப்படியா இருக்கும் போடுவாங்களா? இல்ல 10 பேர் தெலுங்கு படிக்கிறாங்க, 10 பேர் மலையாளம் படிக்கிறாங்க என்று 4 ஆசிரியர்களை தனித்தனியாக போடுவார்களா? இவர்கள் போட போவது ஒரே ஒரு இந்தி ஆசிரியர் தான் போட போறார். அந்த இந்தி ஆசிரியரை போடுவதற்காகத்தான் இவ்வளவு முயற்சி பண்றாங்க. எனவேதான் அந்த 3வது மொழி என்ற பிரம்மாத்து. எனவே நாம் ஏமாந்து விடக் கூடாது என்பதனால்தான் அந்த 3வது மொழி என்ற பெயரில் இந்தி என்பது முகமூடி அணிந்து கொண்டு வர இருக்கிறது என்று எச்சரிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அடுத்தது என்ன சொல்றான்? புதிய கல்விக் கொள்கையை நீங்க செயல்படுத்துங்கள், அது தேவையா இருக்கிறது என்றான். அந்த புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்தினால் என்ன ஆகும் என்பதை பல்வேறு கல்வியாளர்கள் தமிழ்நாட்டில் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தி வடநாட்டிலே அனுபவம் இருக்கிறது. வடநாட்டில் பீகார்ல அவங்க புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்திட்டான். இன்றைக்கு இந்த ஜனவரியில வந்த புள்ளிவிவரம் என்ன என்றால், பீகார்ல இப்ப இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படித்து விட்டு வெளியே போறாங்களா மாணவர்கள். இந்திய அளவுல அது 77 பேர், ஆணும் சரி பெண்ணும் சரி 10ஆம் வகுப்பு வரையே வராங்க. மீதி இருக்கிற 23 பேர் 10ஆம் வகுப்பு படிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலே இது 99 விழுக்காடு, 100 விழுக்காடு. பெண்கள் 10வது வரை படித்து விட்டு 12ஆம் வகுப்பு வரையும் போற வச்சுன்னா 100% இந்த ஆண்டு. ஆண்கள் 99%. பீகாருடைய நிலவரம் என்ன தெரியுமா? இவர்கள் அந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்திய பீகாரிலே கடந்த ஆண்டு முறை அவங்க என்ன 50 விழுக்காடு. ஆண்கள் 100 பேர் படிக்கிறானா 10வது தாண்டவன் பார்த்தோம்னா 50 விழுக்காடு. அது இந்த 2025 40 விழுக்காடாக குறைந்து இருக்கிறது. 2019க்கும் 2024க்கும் பார்த்தோம்னா நான் 10 பேர் படிக்காம போயிட்டான், எனக்கு பள்ளிக்கூடம் சரியாகிட்டான். எது அவனை உணர வைத்தது என்றால் புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையில என்ன பண்றாங்கன்னா, ஏதோ நாம இன்னைக்கு பாக்கணும்ல, பப்ளிக் எக்ஸாம்னு பசங்க படிக்கிறாங்களே, 10வது படிக்கிறாங்க, 12வது படிக்கிறாங்க, 11வது பொது தேர்வு நம்ம சொல்றோம் பாருங்க. இதை எதுல இருந்து கொண்டு வர போறானா, 1ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 3ஆம் வகுப்பு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு பொது தேர்வு, 10ஆம் வகுப்பு பொது தேர்வு, 11, 12 இவ்வளவு பொது தேர்வுகள். எவ்வளவு பொது தேர்வுகளை அந்த பிள்ளைகள் மீது நீங்கள் சுமத்தும் போது அதிலே தோற்கக்கூடியவர்கள் இயல்பாகவே நமக்கு ஒருவேளை கல்வி வரலையோ என்று கல்வியை விட்டு வெளியேறி விடுவார்கள். அதனால்தான் இது கல்வி மறுக்கும் கொள்கை என்று சொல்கிறோம். புதிய கல்விக் கொள்கைன்னு வேணா பேர் வச்சுக்கலாம், ஆனா இது கல்வி மறுக்கும் கல்விக் கொள்கை. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆரியர்கள், ஆரிய பிராமணர்கள், ஆரிய வைசியர்கள் கல்வியில் இருந்து பெரும்பான்மை மக்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சாதி ரீதியான வர்ணாசிரமத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அதையும் அவன் சொல்றான், ஒருவேளை 8வதுல ஃபெயில் ஆயிட்டா நீ வெளியில எங்கேயும் போகனா, பிளம்பிங் ஒர்க் பாரு, பெயிண்டிங் ஒர்க் பாரு, வெல்டிங் பாரு, இந்த மாதிரியான தொழில்கள் நோக்கி போ, குலத்தொழிலை பாரு. இதைத்தான் இந்த கல்விக் கொள்கை சொல்கிறது. அதுலயே சொல்றான், இந்தியாவை இணைக்கக்கூடிய மொழி என்னன்னு சொல்றான், சமஸ்கிருதம் தான். இதே கல்விக் கொள்கையில் இருக்கு. இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் என்றும் இந்த கல்விக் கொள்கையில் இருக்கு. இது ரெண்டும் உண்மையான்னு பார்த்தா ரெண்டும் உண்மை கிடையாது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம்னா அனைத்து இந்திய அளவுல மக்கள் தொகை 129 கோடி. அந்த 129 கோடியில சமஸ்கிருதம் பேசுபவர்கள் என்று அவனாக கணக்கெடுத்து சொன்னது எவ்வளவு பேர்னா 24,871 பேர். 129 கோடி எங்க, 24,000 பேர் எங்க? ஒரு விழுக்காடு கூட கிடையாது. அந்த ஒரு விழுக்காட்டுக்கும் மிக குறைவான கூட்டம் தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்திக்கு வருவோம். 129 கோடியில அவன் சொல்றான்
42 விழுக்காட்டினர் இந்தி மொழியை பேசுகிறார்கள். 52 விழுக்காட்டினர் இந்தி மொழியை பேசுகிறார்கள். 129 கோடியில 52 கோடி என்பது மிக சிறுபான்மை. ஏன்னா பெரும்பான்மையா இருக்கிற மக்கள் 70 கோடி பேர் இருக்காங்க பாருங்க, அது இந்தி அல்லாத மொழி பேசக்கூடியவர்கள். எனவே இந்தியாவிலையும் சிறுபான்மை இந்தி. அந்த 52 கோடி பேர் எப்படி கொண்டு வரான் அப்படின்னா 88 மொழிகளை பட்டியல் போட்டு அந்த 88 மொழிகளுடைய கூட்டுத்தொகை தான் 52 கோடி. அதுல இந்தி பேசுறவன் அவன் எவ்வளவு பேர் கொண்டு வரானா அந்த 52 கோடியில 31 கோடி பேர். உண்மையில் இந்தி என்பதை பேசக்கூடியவர்கள் வெறும் 31 கோடி பேர் என்று 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அப்ப 129 கோடியில வெறும் 31 கோடின்னு சொன்னா ரொம்ப சிறுபான்மையா இருக்கிறோமே, எப்படி இதை என்ன பண்றது தெரியாம தான் சம்பந்தமே இல்லாம 80 மொழிகளை கொண்டு வரான். அந்த 80 மொழி பட்டியலில் பார்த்தோம்னா ராஜஸ்தானி இருக்கு. ராஜஸ்தானி பேசுறவன் 2.5 கோடி பேர், மகதி பேசுறவன் 1.5 கோடி பேர், மைதிலி பேசுறவன் 5 கோடி பேர் அவன்லாம் இருக்கான். ஆனா அவனுக்கெல்லாம் என்ன பேர் பொதுவான இந்தி. இப்படி செயற்கையாக பெரும்பான்மை என்று ஊதி பெருக்கப்பட்ட மொழிதான் இந்தி. அதுக்கும் ஒரு இலக்கியம் அதுன்னு பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது. வெள்ளைக்காரர்கள் எப்படி இந்தி என்ற மதத்தை உருவாக்கினார்களோ அதுபோல இந்தி என்ற செயற்கையான மொழியை பல்வேறு பழங்குடியின மக்களுடைய மொழிகளை அழித்து எழுதி உருவாக்கினார்கள். எனவே அந்த செயற்கையான மொழியைத்தான் நம்ம மீது திணிக்க பார்க்கிறார். நம்ம மக்கள் இயல்பாகவே 3வது ஒரு மொழி படிச்சா என்ன என்று காலகாலமா பேசிக்கிட்டே வராங்க. இதை முதல்ல தமிழ்நாட்டில் பேசிய மிகப்பெரிய தலைவர்னா பெரியார். அவர் தான் கேட்டாரு, அரசாங்க காசுல ஒரு மொழியை நீ படிச்சுட்டா என்ன என்று 1965ஆம் ஆண்டு சாவி பத்திரிகையில ஐயா பெரியார் தான் பேட்டி கொடுத்தார். தமிழ்நாட்டின் முதல் பள்ளிக்கூடத்தை இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தவர் ஐயா பெரியார் தான். இதெல்லாம் சொன்னா பிரச்சனை ஆயிடுது. இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு தான் கேட்கறாங்களே தவிர அவர் மேல இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கே மறுக்கிறீங்களான்னு கேட்டா மறுக்க மாட்டாங்க. ஆனா சொல்லக்கூடாது. இப்படி ஒரு பபிமமாக கட்டியமைக்கப்பட்டதனால்தான் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். இதை கூட எடுத்து சொல்லாம விட்டுட்டோம்னா அடுத்தது அவன் யுனெஸ்கோவுக்கு பதில ஐநா சபை விருதுன்னு அடுத்த புத்தகம் போடுவான். யுனெஸ்கோ விருது உடஞ்சு போயிருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுல வச்சிருக்கான். யுனெஸ்கோ விருது பெற்ற பெரியார்னு வச்சிருக்கிறான். அதை நீதிமன்றம் நீக்க சொன்னவர்கள் தான் நீக்கிருக்காங்கன்னா நம்முடைய விழிப்புணர்வு நாம் முகநூலில் சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் மன்றங்கள்ல தொடர்ந்து பேசி எழுதினுடைய விழிப்புணர்வு காரணமாகத்தான் அதையாவது நீக்கி இருக்கிறான். அப்ப இன்னும் எவ்வளவு புரட்டுகளை அவன் செஞ்சிருக்கான்னு பாருங்க. எனவே இந்த புரட்டுகளையும் உடைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பு வருகிறது என்றால், இந்திய அரசுடைய கல்விக் கொள்கை திணிப்பு வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் எப்படி எதிர்க்கணும்? நேரடியாக இந்திக்கு தமிழ்நாட்டுக்குள் அனுமதி கிடையாது. இந்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாது என்று சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக ஆட்களும் சரி அதிமுக ஆட்களும் சரி, என்னைக்கு 90கள்ல இருந்து நம்ம மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் புற்றீசல் போல வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு சமச்சீர் கல்வி ஏன் கொண்டு வந்தோம்? இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பது நடைமுறையில பணக்காரங்க படிக்கிற கல்வியாக மாறிவிட்டது. தனி சிலபஸ் வச்சுக்கிட்டான். அதுல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தனியா ஏதாவது கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தனியார் பள்ளிகள்லாம் நிறைய வந்தது பாருங்க. அதே போல இன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டிலே முளைத்துக் கொண்டிருக்கிறது. அனுமதி கொடுக்கறது யாருன்னா தமிழ்நாடு அரசு. அது போல யார் நடத்துறாங்கன்னு பார்த்தா திமுக அதிமுக கட்சி பிரமுகர்கள் தான் நடத்திட்டு இருக்கிறோம். எப்படி நடத்துறான்? நம்ம தலைவர் வந்து இந்திய எதிர்க்கிறாரு, ஆனா நாம இந்த பள்ளி நடத்துறோம் என்று யாருமே ஒரு கூச்சப்பட மாட்டோம். நேரடியா நடத்திட்டு இருக்கோம். இப்ப சன்ஷைன் ஒரு பள்ளி இருக்கு, துர்கா ஸ்டாலின் அவங்க குடும்பத்துல தான் நடத்துறாங்க. ஸ்டாலின் முக ஸ்டாலின் ஐயாவுடைய நேரடி குடும்பத்தில் நடத்துறாங்க. அதுபோல பல பள்ளிகள், துரைமுருகன் இருக்காரு, அவருடைய பள்ளி ஒண்ணு இருக்கு. அதுபோல ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் திமுகவினர் இந்தியையும் சமஸ்கிருத்தையும் பாடத்திட்டமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் பிஜேபியில கேட்கறாங்க, பாருங்க இப்படிலாம் நடத்துறாங்கன்னு. அவன் வந்து ஆரிய மொழியை இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்ற நோக்கிலே அது சொல்றான். ஆனா இவங்க என்னன்னா ஒரு மொழி திணிப்பு என்பது இயல்பாக்கக்கூடிய போக்கிலே தமிழ்நாடு அரசும் திமுகவும் இருக்கிறது. துரைமுருகன் சொன்னார்ல, நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் இது இந்தி தெரிஞ்சிருக்கணும் சொல்றாருல துரைமுருகன். எப்படி அவர்கிட்ட அந்த இயல்பான அந்த பேச்சு வருதுன்னா, திராவிட இயக்கம் அதைத்தான் வளர்த்திருக்கிறது. தமிழ் வேண்டும் என்ற உணர்வை அழித்துவிட்டு ஆங்கிலமோ இந்தியோ ஏதோ ஒரு அயல்மொழி வேண்டும் என்ற உணர்வை தமிழ்நாட்டு மக்களிடம் விதைத்த அமைப்பாகத்தான் திராவிடம் இருக்கிறது. இன்னைக்கு ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள் காலப்போக்கில் இந்தியை ஏற்றுக்கொள்வார்களே என்பதற்காகத்தான் அவன் நூல் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன இந்திய தான் ஏற்கனவே ஒரு மொழி ஏற்றுக்கிட்டீங்களா, எங்க போனாலும் உங்க தெருவில் தமிழ் கிடையாது ஆங்கிலம் தான் இருக்கு, ஒரு அயல்மொழி திணிப்பை நீங்க தான் இவ்வளவு பேர் ஏற்றுக்கிட்டீங்களாப்பா, இதையும் ஏற்றுக்கோங்கன்னுவான். எனவே திராவிட இயக்கத்தினர் செய்த தவறு இன்றைக்கு பூதாகரமாக வந்து நின்றுட்டு இருக்கு.
எனவேதான் அவங்க என்ன பண்றாங்க, நேரடியாக அதை எதிர்க்க முடியாமல் பம்மி கொண்டிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கன்னு சொல்லக்கூடிய இதே தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, புதிய கல்விக் கொள்கை பல்வேறு கூறுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கு. புதிய கல்விக் கொள்கை அவன் சொல்றான், இந்திய அரசு என்ன பண்றான்னா, இந்த பசங்க இந்த ஸ்கூல்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பள்ளியில் ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க, அந்த பள்ளி கட்டமைப்பு காலி பண்ணணும். அது இருப்பதனால தான் பசங்க போய் அங்க படிக்கிறாங்க. பள்ளின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் படிக்கிறீங்க. அந்த பள்ளி கட்டமைப்பை எப்படி காலி பண்ணணும்னா, முதல்ல ஆசிரியர்கள் எல்லாம் பகுதி நேரமா போடுங்க, தனியார் மயப்படுத்துங்க, சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு அந்த நிலைமையில வந்துடுச்சு. எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன ஆகும், இந்த பள்ளியை இவங்க கிட்ட கொடு, அந்த பள்ளி அந்த தனியார் முதலாளி கிட்ட கொடுவாங்களே. தமிழ்நாடு அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு போன ஆண்டு ஒரு திட்டம் போட்டாங்க, சென்னை மாநகராட்சியினுடைய சில பள்ளிகளை நாங்க தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொன்னாங்க பாருங்க. யாருடைய திட்டம், டெல்லியில சொல்லக்கூடிய பிஜேபியோட கல்விக் கொள்கை. அடுத்தது என்ன பண்றான்னா, நேரடியா ஜெய் ஸ்ரீராம் மைக்கு போட்டு பேசினா மாட்டிக்குவான்றதுனால வீட்டுல போய் தென்னையில உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் சின்ன பசங்க கிட்ட சொல்லி கொடுக்க போறோம். அதுக்கு அவங்க வச்சிருக்கான் பேரு வாலண்டரி ஸ்கீம். என்ன, கல்வியை நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏங்க வந்து படிக்கணும், நாங்க வந்து வீட்டுக்கு வீடு வந்து சொல்லி கொடுப்போம். இந்த வள்ளுவர் கோட்டை இருக்கா, இந்த பகுதியில 25 பசங்க சொல்லுங்க, நாங்க போய் வீட்டுல போய் பாடம் சொல்லி கொடுக்குறோம். நீ யாருப்பா, நீ பள்ளிக்கூடத்துல போய் பள்ளி கல்வி சொல்லி கொடுக்குற அளவு கூட தகுதி இருக்கக்கூடிய ஆளான்னு பார்த்தா தேவையில்ல, +2 படிச்சிருந்தா போதும், நீ ஒரு வாலண்டியர், நீ போய் சொல்லிக் கொடு, இதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி விடுவாங்களாம். அவரெல்லாம் யாருன்னு பார்த்தா RSS காரன். இப்படி ஒரு திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில வச்சிருக்கிறான். தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு முன்னாலே நம்ம கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வாலண்டியரி ஸ்கீம்னு கொண்டு வராங்கல்லப்ப, இதன் வழியாக தன்னார்வலர்கள் என்ற பேர்ல RSS காரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க மனதில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவான். வீட்டுல என்ன சொல்லி கொடுக்குறான்னு எவனுக்கும் தெரியாது, அவன் வீட்டுல போய் சொல்லி கொடுப்பான். ரொம்ப ஆபத்தானதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு என்ன பண்றான், இந்த பக்கம் ஒரு பெயிண்ட் அடிச்சு இல்லம் தேடி கல்வின்றான். இல்லம் தேடி கல்வியில யார் போக போறான், படித்து விட்ட ஆசிரியர்கள் போக போறாங்களா? கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய +2 படிச்ச பசங்க, வேலை இல்லாத பசங்க எல்லாம் அனுப்புவான்றான். யார் வருவாங்கன்னு பார்த்தா ரெடியா நிக்கிறது யாருன்னா, விவேகானந்தர் மன்றம் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் RSS கூடாரங்களை வச்சுட்டு இருக்கிறான் அங்கங்க, அவன் தான் அதுல வருவான். அதற்கு யார் வழி சமைத்து கொடுக்கிறார் என்றால் தமிழ்நாடு அரசு. அதுபோல பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பள்ளி கல்வி மிக மிக நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசாகத்தான் திராவிட மாடல் அரசு இருக்கிறது. இதனால்தான் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்விக்கு என்று தனி கொள்கை நாங்க கொடுக்க போறோம், கல்விக் கொள்கையை தனியா கொடுக்க போறோம்னு சொன்னதுக்கு ஒரு குழு போட்ட போது, அந்த குழுவில் இருந்து முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லியில அவன் என்ன சொல்றானோ அது எல்லாத்துக்கும் சரியாட்டிட்டு இருக்கு, எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கான், அவனுடைய திட்டங்களுக்கு வேற பேரை வச்சு செயல்படுத்த சொல்றான், இதுல என்னால கையெழுத்து போட முடியாது என்று தன்னுடைய பதவியை விலகி வெளியே வந்துட்டார். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கடியோடு டெல்லியிலே சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் இந்த கல்வியில மட்டும்தான் சொல்ல முடியாது, எல்லா திட்டம். இப்ப பரந்தூர் விமான நிலைய திட்டம் இருக்குன்னா யாரு கேட்டா, அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் டெல்லியில இருக்கிறவங்க கேட்கறான், இவ்வளவு ஃபேக்டரியை கொண்டு வரேன், எனக்கு இன்னொரு விமான நிலையம் வேணும் சொல்லி எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்து இடத்த எழுதிட்டு இருக்கான். ஸ்ரீபெரும்புதூர்னா, பட்டரவாக்கம்னா, பரந்தூர்னு இப்ப முடிக்க போறோம். அந்த அளவுக்கு அந்த திட்டங்களை போடுவதெல்லாம் டெல்லி, செயல்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள்ள 1 கோடி வாக்காளர்களை இந்திக்காரர்கள் வழியாக திருப்பதற்காக தான் டெல்லியில வேலை பார்க்கிறோம். காங்கிரசும் வேலை பார்த்துச்சு, இப்ப பிஜேபியும் வேலை பார்க்குது. அந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறானா, எடப்பாடி ஐயா கையெழுத்து போட்டு செயல்படுத்தினாரு, ஸ்டாலின் தீவிரமா செயல்படுத்துறாரு. இதுல என்ன வேறுபாடு இருக்கு உங்ககிட்ட? திமுகவும் அதிமுகவும் என்ன வேறுபாடு கொண்டிருக்கிறீர்கள்? மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்பெயினுக்கு போனாரு, அமெரிக்காவுக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு. எதற்காக? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை, இந்த தேசிய தாயங்களை சூறையாடுங்கள், இயற்கை வளங்களை, கனிம வளங்களை அழித்து இந்த மண்ணின் மக்களை ஒண்ணுமில்லாம என்று கூட்டு வரார். அதை விமர்சிக்கக்கூடிய இடத்துல திமுகவும் அதிமுகவும் இருக்கான்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் இவங்க ஆட்சி காலத்துல இதே தான் பண்றாங்க. எடப்பாடி வெளிநாட்டுக்கு போறாரு, ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை கொண்டு வந்து அந்த மோடி என்ன செய்கிறார்களோ, எந்த தேசிய தாயங்களை கனிம வளங்களை சூறையாட சொல்கிறார்களோ அதே தான் இவர்களும் செய்கிறார்கள். இன்னைக்கு டங்ஸ்டன் திட்டம் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தினால் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த மக்கள் போராட்டம் வரவில்லை என்று சொன்னால் திமுக தன்னுடைய சாதனை பட்டியலில் டங்ஸ்டன் திட்டத்தை போட்டிருப்பான். ஏன்னா மீத்தேன் திட்டத்தை தன்னுடைய சாதனை பட்டியலில் போட்டவன் தான் திமுக காரன். எனவே மக்கள் விழிப்புணர்வு இருந்தால்தான் இந்த திட்டங்களை எல்லாம் முறியடிக்க வேண்டும், முறியடிக்க முடியும். அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2009 இனப்படுகொலைக்கு பிறகு நீங்கள் நடந்த போராட்டங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அதற்கு முன்னால ஒரு கட்சி ஒரு பெரிய மாநாடு போடுவாங்க, ஐயா அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், வாருங்கள்னு சொல்லுவான். ஆனா 2009க்கு பிறகு யார் அழைத்தும் மக்கள் போவதில்லை.
மக்கள் தன்னுடைய போராட்டத்துக்கு அழைக்கிறார்கள், கட்சிக்காரர்கள் தன்னுடைய கொடியை மடக்கி வைத்துவிட்டு அங்க ஒண்ணு எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். சென்னை போராட்டத்துக்கு அப்படிதான், கதிராமங்கல போராட்டத்திற்கு அப்படிதான், நெடுவாசல் போராட்டத்திற்கு அப்படிதான். இது போல எல்லா போராட்டங்களும் கட்சிக்காரர்களும் வெளியே நிற்கிறாங்க, மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் தேசிய எழுச்சி என்பது எல்லா மட்டத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு என்பது ஆரிய எதிர்ப்பாக, இந்திய வெறி எதிர்ப்பாக மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டமாக அது விரிவடைய வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை சூறையாடுகிறது, அதற்கு எதிரான போராட்டமாக இது விரிவடைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.